அம்மா என்னடா பதிலே காணோம்? போலாம்ப்பா, கண்டிப்பா போலாம். சரி சரி, என்ன சொல்றேன்னா தாயி, ஊருக்கு போய் அங்க கண்ணு மூடி படுத்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இங்க என் மனசே ஒட்ட மாட்டேங்குதுமா. எங்க நம்ம வேணி மக கல்யாணம் இன்னைக்கா நாளைக்கா? நான் மறந்தே போயிட்டேங்க. முகூர்த்தம் பாருங்க. இரு பார்த்து சொல்றேன். சும்மா நொய் நொயின்ட்டு. இன்னைக்கு கறி நாள். இன்னைக்கு எப்படி கல்யாணம் வைப்பாங்க? வாய்ப்பில்லை. நாளைக்கும் வாய்ப்பில்லை. நாளைக்கு மறுநாள் முகூர்த்தம், அன்னைக்குதான் கல்யாணம். எனக்கும் அதான் ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நான் வெளியூர் போயிட்டு வராத. அப்பா, இன்னைக்கு முகூர்த்தம் இல்லையா? இன்னைக்கு கறி நாள்ல கண்ணு. இன்னைக்கு யாரு முகூர்த்தம் வைப்பாங்க? அப்ப அவளுக்கு போன் பண்ணி கல்யாணம் அன்னைக்கு நம்ம ஊர்ல இல்லன்னு சொல்லணுங்க. போய் சொல்லு போ. அம்மடி, என்னாச்சு, கிளம்பிட்ட? இல்லப்பா, குளிக்க போறேன், வரேன். என்னடா ராஜா, ஏன் இப்படி போற? பரவாயில்லையே அர்ஜுன், ஜாகிங்லாம் போக ஆரம்பிச்சிட்ட? இனிமே அப்படிதாம்மா, ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ண போறேன். வெரி குட். சூப்பர்ரா. 4 நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாதப்பா. சினிமா படம் மாதிரி 100 நாளாவது ஓடு. மா, குட் மார்னிங் மா. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் அபி. என்ன அபி, இந்த டைம்க்கே கிளம்பிட்ட? அது நம்ம கோயம்புத்தூர் கிளையண்ட் மாணிக்கம் ஒரு வேலையா சென்னைக்கு வந்திருக்காரு. அவரோட வேலை முடியறதுக்குள்ள நம்ம வேலையும் சேர்த்து முடிச்சிடலான்னு இன்னைக்கு ஒரு கூடவே இருக்க போறோமா. வெரி குட்ரா. பிசினஸ்ல இவ்ளோ இன்வால்வ்டா இருக்க, என் பையன்னு நிரூபிச்சிட்ட. தேங்க்ஸ் மா. செல்வா, அர்ஜுனுக்கு இப்ப நேரம் சரியில்லை. ஒரு 3 மாசம் போயிட்டா அவனும் பிசினஸ்ல ஓஹோன்னு வந்துருவான். ஜாகிங் போயிருந்தேன். காஃபி குடிச்சியா? குடிச்சிட்டேன் அர்ஜுன். அம்மா, என் கிளையண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருமா. அவருக்கு ஒரு நல்ல டீலர் வேணும்னு கேட்டாரு. நானும் பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா. அம்மா, அர்ஜுன் அர்ஜுன் அவங்கள உங்க பேரை சொல்லி பார்க்க சொல்லுங்கம்மா. சரி. என்னடா அர்ஜுன், என்ன உனக்கு வெக்கமான ரோஷம் எதுவுமே இல்லையா? நான் தான் உன்னை என் வழிக்கே வராதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஏன்டா இப்படின்னு கண்ணை காட்டிக்கிட்டே இருக்க? அர்ஜுன், ஏன் இப்படி பண்ற? டேய், உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வாங்கி தரலாம் நினைச்சேன்டா. ஏய், வாயை மூடிக்கிட்டு உத வாங்காம ஓடிடு. அர்ஜுன், ஏன் இப்படி ரகடா பிஹேவ் பண்ற? வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிட்டியா? அர்ஜுன், இப்ப அவன் சொன்னதுல என்ன தப்பு? ஏன் அவன் கிட்ட சண்டைக்கு போறடா? ஏன்பா, தம்பிங்கிற பாசத்துல தானே அப்படி சொல்றான். ஏன் தப்பாவே எடுத்துக்கிறப்பா? இவன் பிச்சை போட்டு நான் பிசினஸ் பண்ணுங்கிற தலையெழுத்து எனக்கு இல்ல. எப்படி பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க இவன் கிட்ட. அபி, அர்ஜுன், என்னாச்சு அப்படிலாம்? டேய், நான் சொல்றதுல ஊன் நல்லதுக்காக தான்டா. ஏய், உன் பரிதாபம்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்லடா. உன் வேலையை பார்த்துட்டு போ. அர்ஜுன், என்னங்க இவன்? புரியலம்மா. ஏய், யூ ஷட் அப் ஐ செட். அவன் அண்ணன்டா. போதும், நிறுத்துங்கம்மா. இந்த அண்ணன் தம்பி உறவெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சும் போச்சு, முறிஞ்சும் போச்சு. இனிமே அது ஒட்டாது. நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும். என்னங்க இவன்? பொறுத்து போயிட்டு இருக்க. ஓவரா துள்ளுன்னு வச்சுக்கோ, இருந்த இடம் தெரியாம பண்ணி விட்டுருவேன். முடிஞ்சா என் கூட மோதி பாடுறா, உன்னை நான் இருக்கிற இடம் தெரியாம பண்ணிருவேன். ஏய், யார சொல்ற? யார சொல்ற? என்னடா பேச்சு இதெல்லாம்? நான் அமைதியா தானமா இருந்தேன். என்ன ஏன் இவ வந்து சீன்றா? இவன் மேல கொலை வெறியில இருக்க. என்ன ஏமா இவன் கூட பெத்த? அண்ணன் தம்பினா பாசமா உயிருக்குயிரா பழகுவீங்கன்னு நினைச்சு பெத்தேன்டா. இப்படி எதிரிகளாயி அடிச்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா. மா, இவெல்லாம் திருந்தவே மாட்டாமா. டேய், நீ எல்லாம் உன்னை என்ன திருத்த வேண்டாம். நான் என்ன பரிச்சை பேப்பரா இல்ல நீ என் டீச்சரா என்ன வந்து திருத்துறதுக்கு?
டேய் பேசாம போடா. அர்ஜுன் இவ்ளோ முரட்டுத்தனம் வேணாம்டா, கொஞ்சம் அமைதியா இரு. அப்படித்தான் பேசுவேன். ஹே, என் பிசினஸ் எதிரியே இவன் தான். இவன் கூட நான் பிசினஸ் பண்ணுமா? இதுதான் இவனுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என் விஷயத்துல இவனை தலையிட வேணாம்னு சொல்லுங்க. அர்ஜுன் நீ முதல்ல போடா, மேல போ, ரூமுக்கு போ. மா, நான் இப்ப என்னமா சொன்னேன்? அபி, அவனுக்கு பிசினஸ்ல பயங்கர லாஸ்டா. ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கான். என்ன பேசுறோம் என்ன செய்யறோன்னே அவனுக்கு தெரியல. அவன் கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு தான் இருப்பான்டா. நீயாவது புரிஞ்சுக்கோடா. சாரிப்பா, உன் மூட வேற அவன் கெடுத்துட்டான். அவெல்லாம் உருப்படவே மாட்டாமா. அபி ப்ளீஸ் அபி, இப்படிலாம் சொல்லாதடா. அவன் உன் தம்பி. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போடா. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா அம்மா நான் என்ன பண்ணுவேன்? சரி வரமா, வரேன் தேவி. அபி, எனக்கு பயமா இருக்கு. ஏய், எதுக்கு பயம்? ஒண்ணும் இல்ல, நான் தப்ப எதுவும் சொல்லல. நீ பயப்படாம இரு. சரி வரேன். என்னங்க இது? ஒரு நல்லது பண்ணணும்னு அபி நினைச்சா கூட அர்ஜுன் இப்படி பேசுறான். இந்த அண்ணன் தம்பி சண்டை எப்பதான் முடியுங்க? சரி விடுமா, அர்ஜுன் மாறிடுவான். சத்யா, அர்ஜுன் ஏமா இப்படி கோவப்படுறான்? அவன்கிட்ட கொஞ்சம் பேசுமா, அவனுக்கு புரிய வை. இவ்வளவு கோவம் எந்த விஷயத்துக்கும் நல்லதே இல்லம்மா. நான் பேசுறேன் மாமா. நான் முதல்ல அவருக்கு காஃபி எடுத்துட்டு போறேன். தேவி, நீ பயப்படாத, போய் வேலையை பாரு. தேவி, சுபத்ரா எங்கம்மா? அவங்க குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க சித்தப்பா. ஓ. என்ன வேணும்? ஸ்ருதிய வேணும்னா வர சொல்லவா? அவளை இப்பதாம்மா ஏர்போர்ட்ல விட்டுட்டு வரேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம்னு கோயம்புத்தூர் போயிருக்கா. கோயம்புத்தூரா? சரிம்மா. ரெண்டு கல்யாணத்துக்கு ஸ்ருதி எந்த ஊருக்கு போயிருக்கா சித்தி? மதுரைக்கு போயிருக்கா. சித்தி மதுரைங்கிறாங்க, சித்தப்பா கோயம்புத்தூருங்கிறாரு. ஆனா இன்னைக்கு கரி நாள், எந்த முகூர்த்தமும் கிடையாது.